அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, ஆள போகிறான் குரு. உலகம் எல்லாமே 1/5/2024 முதல் இனிமேல் எல்லாமே குருவினுடைய வழிதான் என்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு ஒரு ராசியில் 12 மாதங்கள் பயணம் செய்வார். சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார். குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், திருமணம், சுபகாரியம் நடைபெறும், நல்ல வேலை கிடைக்கும், சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு ஜோதிடத்தில் அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் குரு என்பார்கள். நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர வல்லவர் குரு பகவான். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி. சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம். அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம். குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாக அமைகிறது. இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்களும் கணிக்கப்படுது. இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து 2, 5, 7, 9, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார். இதையே குருபலம் என குறிப்பிடுகின்றது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்வையை பொறுத்தவரைக்கும் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலகீனமாகினால் ஞாபக மறதி, காதுகளில் பாதிப்பு, குடல் புண், பூச்சிகளால் பாதிப்பு, பெரியோர்களின் சாபம், கோவில் பிரச்சனையின் ஈடுபடுவது, வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார். அப்படியென்றால் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு. எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் அந்த தோஷம் விலகிவிடும். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவினுடைய திசை நடப்பதாக கூறுவார்கள். வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியான மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும். குரு தனித்து இருப்பது நல்லதல்ல. குரு நின்ற இடம் பால் என்பார்கள். அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. திருமணம் செய்ய ஒருவருக்கு குருபலம் எப்போது வரும் என்று பார்க்கும்போது, குரு கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதாரமின்மை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கை கூடுதல் ஏற்படும். புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 கோச்சார குரு வரும்போது குருபலம் என கூறுகிறோம். ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு 12 வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு 5 முறைதான் குருபலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பெற்றால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால்
குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு. ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்து பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள். குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம். இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாக குரு ஆராதனைகள் மூலமும் நம் முழுவதும் நிவர்த்தி செய்யலாம். இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துவார் என்று பார்க்கும்போது, குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும். குரு 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும். குரு 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம், பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும். குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். 8ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு. 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும். குரு 11ஆம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும். குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் சுப விரயம், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 9 கிரகங்களில் ஒரு சில கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது மிக பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் குரு பகவானின் தன்மையை பாதித்து சுபத்தன்மையை கொடுக்கும் அளவிற்கு தாக்கத்தை குரு ராகு இணைந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தும். குரு சண்டால யோகம் அல்லது குரு சண்டால தோஷம் என்பது குருவும் ராகுவும் ஒரே ராசியில் ஒன்றாக இருக்கும் போது ஏற்படுகிறது. இந்த யோகம் அல்லது தோஷத்தால் குரு தன்னுடைய இயல்பான சுபத்தன்மையை நற்பலன்களை வழங்க முடியாமல் பலருக்கும் கடந்த சில மாதங்களாக பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை குருவும் ராகுவும் மேச ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். இன்னும் சில நாட்களில் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது. குறிப்பா குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் தனக்காரகன், புத்திரக்காரகன். குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவரது தசாபுக்தி காலத்தில் கோடீஸ்வர யோகம் பெறும் அளவிற்கு அள்ளி கொடுப்பாரு. அதே சரியில்லாத நிலையிலோ வலுவிழந்தோ நீச்சமடைந்தோ இருந்தால் அவரது தசாபுக்தியில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார். குரு பொன்னன், குரு பார்க்க கோடி நன்மை, குரு நின்ற இடம் பால், பார்க்கும் இடம் சுபிக்ஷம் என்றெல்லாம் ஜோதிட ரீதியான பழமொழிகள் உண்டு. பொன்னனும் மஞ்சளும் குருவிற்கு உரியதாகிறது. பொன் எனப்படும் தங்கத்திற்கு அதிபதியும் குருவே. குரு முழுமையான சுபகிரகம் என்பதால் அவரது பார்வைக்கு எத்தகைய தோஷத்தையும் போக்கும் வலிமையுள்ளது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகியவை குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை நடப்பது வழக்கம். குரு பகவான் தனம் மற்றும் புத்திரக்காரகன் என்பதால் அவரது தசையில் பணம் அதிகமாக புரளும் இடங்களிலோ பணத்தை வைத்து செய்யும் தொழில்களிலோ இறங்க வைப்பாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பணம் அதிகம் புரளும் இடங்களில் வேலை கிடைக்க செய்வாரு. நகை, நிதித்துறை போன்ற தொழில்களை செய்ய வைப்பாரு. வலுப்பெற்ற குரு 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவரை பணத்தை இரட்டிப்பாக்கும் வட்டி தொழில் மற்றும் ஜுவல்லரி போன்றவைகளில் ஈடுபட வைத்து பெரிய லாபங்களை தருவாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு 6, 8 போன்ற இடங்களில் மறைந்தோ பகை நீச்சம் பெற்றோ இருந்தால், சனி ராகு போன்ற பாப கிரகங்களுடன் தொடர்பு கொண்டோ இருந்தால் தன லாபத்தை தடை செய்வாரு. புத்திரபாக்கிய தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் வரவிருக்கும் குரு பயிற்சி பல ராசிக்காரர்களை வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்னவெல்லாம் நீங்கள் இந்த
குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் என்பதையும் பார்க்க போறோம். ஜோதிடத்தில் சில கிரகங்களுடைய நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. அதிலும் சனி, ராகு, கேது, குரு பயிற்சிகள் அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படும். குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்களும் நடந்திருக்குதுங்க. குடிசையில் இருப்பவன் கோட்டைக்கு சென்று விட்டான் என்று சொல்வார்களே, அப்படி பலருடைய வாழ்க்கை குரு பயிற்சி மூலம் மாற இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். அதன் காரணமாகவோ என்னவோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலவிதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த இருக்குதுங்க. முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொட போகும் காலம் வருங்க. இதனை காலம் பணம் இல்லை, வேலை இல்லை, இதனை காலமாக பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்கின்ற வேளையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இனி புலம்ப வேண்டாங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் வாழ்க்கை மாறப்போகிற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தில் சிம்மாசனத்தில் நீங்கள் அமரக்கூடிய ஒரு காலமா அமைஞ்சிருக்குதுங்க. முக்கியமா இந்த வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலங்க. உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகள் உங்கள் வீட்டை தேடி வர இருக்குதுங்க. அரசு வேலை கூட தேடி வரலாங்க. வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில் மே மாதத்திற்கு பின் திடீர் ப்ரமோஷன் கிடைக்க இருக்கு. அதாங்க திடீர் என்று டிஎல் ஆவது மேனேஜர் ஆவது என்று உங்களுடைய வேலையில் நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகும் காலகட்டமாக இது அமைய இருக்குது. ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. அதே போல் குரு பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. இத்தனை காலம் உங்களுக்கு வயிறு பிரச்சனை, குடல் பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உடல் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம், ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஆரோக்கியத்தில் இனி நல்ல காலம் பிறக்க இருக்குதுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்த பொருளாதாரம் இனி சரியாகுங்க. பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பிசினஸில் செய்யும் முதலீடுகள் லாபமாக மாறும் காலம் வந்து விட்டதுங்க. மனநலனில் பிரச்சனைகள் ஏற்படலாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம். தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற முன்னேற்றங்களும் நிறைந்திருக்க இருக்குது. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஆலங்குடி குரு பகவான் தரிசனம் உங்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.